கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கிருபையினாலே மறுபடியுமாய் உங்களை நேரலைகள் கூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படியா தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் எங்கள் அன்பு ஆண்டவர் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவ செய்திக்குள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம் இருதயங்களை தேவனுக்கு நேராக திருப்புவோம். நம் தலைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இதோ இந்த மறுபடியுமாய் ஒரு பரிசுத்தமான கர்த்தருடைய வாரத்தின் முதலாவது நாளில ஒரு சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவராகிய நீர் பேசுகிற தெய்வம், இதோ உடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் தடைகள், பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பலவிதமான தடைகள் இருந்தாலும் கூட தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து ஆண்டவராய் உம்மை தேட, உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த நல்ல வாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ தேவனாய கர்த்தராகிய நீர் எங்களோடு பேசுகிறார். மெல்லிய சத்தத்தை கேட்கும்படி எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, அடியேனாகிய என்னை மறைத்து பேசுகிறார். யாரெல்லாம் வீடுகளிலே அமர்ந்திருந்து குடும்பமாய் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவருடைய வீடுகளிலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த வசனத்தை அனுப்பி அவர்களை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி அவர்களை தேவனாய கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. இந்த வார்த்தைகள் தங்கள் வீடுகளில் இருக்கிறதான எல்லா இருளின் அந்தகார வல்லமையுடைய கிரியைகளை ஆண்டவரே முறியடிப்பதாக வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக, பலப்படுத்துகிறார். இதோ ஆண்டவரே, இந்த நேரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபித்து காத்திருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ சமூகத்திலே நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த வாரத்திலே கர்த்தருடைய செய்தியை நான் கொண்டு வரும்படியாய் நான் உங்களோடு கூட பேசின காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே நான் பேசின யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நான் வைத்து உங்களோடு நான் பேசினேன். அந்த வார்த்தைகளிலே யோபு அங்கே ஆண்டவரை தேடினதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். அவரை காணேன், அவர் அங்கே இல்லை, நான் அவரை காணாதபடிக்கு அவர் ஒளித்திருந்தார் என்று சொல்லி யோபு இப்படியாய் ஆண்டவரை தேடின ஒரு சம்பவத்தையும், தேவன் எதற்காக ஒளித்திருக்கிறார், யாருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி ஒரு 2 சம்பவங்களை நான் உங்களோடு கூட கடந்த வாரத்தில் நான் பேசினேன். அதுல முதலாவது சம்பவம், தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், யாருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு தேவனை தேடுகிற பொழுது தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார் என்றும், இரண்டாவதாக மனம் திரும்பி அவர் பக்கமாய் நாம் திரும்ப வேண்டும், நம்முடைய பாவங்களை, சாபங்களை அறிக்கை பண்ணி விட்டுவிட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் வசனத்திலே தியானித்த பொழுது அந்த வார்த்தைகளிலே நாம் அதிகமாக நாம் பார்த்த பகுதி, நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். நாங்கள் நிற்கிற பாவமான சூழ்நிலைகளில் இருந்து நாங்கள் பாவத்தை விட்டு, மீறுதலை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, அநீதியை விட்டு, அநியாயத்தை விட்டு தேவன் பக்கமா நாம் திரும்ப வேண்டும். நாம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன, அவர் நம்முடைய பலிபீடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற துதி பலி செலுத்தப்படாதபடிக்கு நம்முடைய பலிபீடம் இடிக்கப்பட்டு அல்லது நம்முடைய பலிபீடம் பாழாய் கிடக்குமானால் பலிபீடத்தை கட்டி எழுப்ப வேண்டும். பலிபீடத்தை கட்டி எழுப்புவதற்கான என்ன, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் எல்லாம் அகற்றிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நாம் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிற பொழுது நாம் தேவன் பக்கமாய் திரும்பி பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, தேவன் அருவருக்கிற காரியங்களை விட்டு நம் பலிபீடத்திலே ஏறெடுக்கிற துதி பலிகள் தேவன் அதில் பிரியப்படும்படியால், தேவனுடைய இரக்கங்கள் அதற்குள்ளே காணப்படும்படியால் நானும் நீங்களும் நம்மை சோதித்து பார்த்து பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்குமானால் அதை கட்ட வேண்டும். அதனாலே இரண்டாவதாக கர்த்தர் பக்கமாக நாம் திரும்புகிற பொழுது தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 15:4 வசனங்களிலே நான் தொடர்ந்து நேற்று கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் மூன்றாவதாக நாம் தியானிக்கும்படியாக நாம் தேவ சமூகத்திலே கடந்து வருவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிற நானும் நீங்களும் அவர் நம்முடைய பலிபீடத்தை நாம் சரி செய்து அல்லது சீரமைத்து அந்த பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்குமானால் அல்லது பலிபீடம் அங்கே இடிக்கப்பட்டிருக்குமானால், பலிபீடமாகிய நம்முடைய வாழ்க்கை பாழாய் கிடக்குமானால் அதிலே துதி இல்லை, ஜெபம் இல்லை, தேவனை தேடுகிற இருதயம் இல்லை, உணர்வற்றவர்களாக இருப்பவனால் நானும் நீங்களும் தேவனுக்கு நேராய் திரும்ப வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களும்
முழுவதும் தேவனை பிரியப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். நம்முடைய சரீரம் முழுவதும் அவருக்கு ஜீவபலியை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதனாலே இப்படியாய் தேவன் விரும்புகிற ஒரு பலிபீடத்தை நாம் தேவனுக்கு பலியை செலுத்த வேண்டுமானால் நம்முடைய பலிபீடம் தேவனுக்கு முன்பதாய் அது பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அதனாலதான் தேவனுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய பலிபீடத்தை தேவன் சுத்திகரிப்பதை அல்லது பலிபீடத்தை தேவன் அங்கே அதை புடமிடுகிறதை அல்லது அதை புதுப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இந்த நாளிலே மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியே சொல்கிறது. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுவார். இந்த வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது தேவனுக்கு முன்பதாய் நாம் நீதியாய் நிற்க வேண்டுமானால் தேவன் நம்மை புடமிட வேண்டும். தேவன் நம்மை பொன்னை போல வெள்ளியை போல புடமிட்டு தேவன் நம்மை அங்கே புதுப்பிக்கப்பட வேண்டும். தேவ சமூகத்திலே நாங்கள் வருகிற பொழுது காணிக்கைகளை செலுத்துவதற்கோ அல்லது அவருக்கு துதி பலிகளை ஏறெடுப்பதற்கோ முன்பதாக தேவனாலே நாம் புடமிடப்பட்டவர்களாய் அல்லது சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் மனம் திரும்பினவர்களாய் தேவ சமூகத்திலே பாவங்களை அறிக்கப்படி விட்டுவிட்டவர்களாய் தைரியமாய் தேவனுடைய கிருபாசனத்தில் கடந்து போகக்கூடியவர்களாய் நான் நீங்களும் மாற வேண்டும். அதனாலே இந்த சுத்திகரிப்பு, இந்த புடமிடுதல் தேவன் நம்மை கொண்டு செய்கிற பொழுது நானும் நீங்களும் அதிலே சுத்திகரிக்கப்படுவோமானால் அல்லது புடமிடப்படுவோமானால் தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனாலே நான் தொடர்ந்து வாசிப்போம். செகரியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியாய் சொல்கிறது. பாருங்கள், தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதிலே இருக்கிற 2 பங்கு மனுஷர்கள் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தரின் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். பாருங்க, தேவனுடைய ஜனம் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு நான் நீங்களும் தகுதி பெற வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நானும் நீங்களும் அவருடைய கரத்தினாலே எடுத்து நம்மை அவர் புடமிட வேண்டும். பாருங்க, அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் தெளிவாய் சொல்கிறது. தேசமெங்கும் சம்பவிக்கிற காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர்களை சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மிகுதியாய் இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்படுத்த பண்ணி மிகுதியாய் இருக்கிறவர்கள் இந்த காலை வேளையிலே தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த 3ஆம் பங்காய் இருக்கிற மிகுதியாய் இருக்கிற நானும் நீங்களும் அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினி குடும்ப பண்ணி வெள்ளியை போல உருக்குகிறது போல வெள்ளியையும் உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இப்படியாக புடமிடப்படுவார்கள். படுகிறவர்கள் ஏறெடுக்கிற துதி ஆராதனை விண்ணப்பங்களை தான் தேவன் கேட்கும்படியாய் அவர் ஆயத்தமா இருக்கிறார். இவைகளை போல உருக்கப்படுகிற பொழுது புடமிடுகிற பொழுது நான் நம்முடைய பலிபீடத்தை அல்லது நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பதாய் நாம் புடமிடப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் என் ஜனம் என்று சொல்லுகிறார் என்று கூப்பிடுவார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் சொல்கிறது. பாருங்க, அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது புடமிடப்பட்டவர்களை தேவன் என் ஜனம் என்றும் கர்த்தர் என் தேவன் என்றும் அவர்கள் சொல்வார்கள். இந்த வசனங்களை நாம் தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு இந்த புடமிடப்படுகிற அனுபவம், இந்த சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். அதனாலே இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் என் ஜனம் என்று சொல்வார்கள். சுத்திகரிக்கப்படாதவன் அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவான். கர்த்தர் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். அதனாலே மத்தேயு 7:23 அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார். இந்த புடமிடப்படாத அனுபவம் அல்லது தேவ சமூகத்தில் அமர்ந்து சுத்திகரிக்கப்படாத ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்படாவிட்டால், நம்முடைய பலிபீடம் சுத்திகரிக்கப்படாவிட்டால் நானும் நீங்களும் தேவனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட போது தேவன் நம்மை பார்த்து நான் உங்களை அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து
சொல்லுகிற வார்த்தைகளை நாம் இங்கே கவனித்து பார்க்கிறோம். ஆகையினாலே யாரை தேவன் தன்னுடைய பிள்ளை என்று தன்னுடைய ஜனம் என்று சொல்வார்கள், புடமிடப்பட்டவர்கள், அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நாம் தொழுது கொள்ளுகிற பொழுது நாம் புடமிடப்பட்டவர்களாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆகையினாலே இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவாரா, யார் அவரை தொழுது கொள்ள முடியும், யார் அவருடைய ஜனம் என்றும் அவருடைய பிள்ளை என்று பெயர் பெற்றுக் கொள்ள முடியும், அவருடைய பார்வையில யாருடைய ஜனங்களை மாற முடியும் என்றால் இந்த வார்த்தைகளின்படி அவர் வெள்ளியை உருக்குறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுவது போல் அவர்களை புடமிடுவார், அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று சொல்லுவேன், கர்த்தரின் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். புடமிடப்படுகிற அனுபவம், சுட்டெரிக்கப்படுகிற அனுபவம் நமக்குள்ளே காணப்படுகிற பொழுது, நெருக்கங்கள் பாடுகள் வருகிற பொழுது, நான் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறேனா, தேவனை தொழுது கொள்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறேனா, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த பலிபீடத்திலே ஆராதனை, துதி, பலிகள், தொழுகை அல்லது தேவனை துதிக்கிற நேரங்கள் காணப்படுகிறதா? நம்மை சோதித்து பார்ப்போம். எல்லாம் செய்யாதபடிக்கு, சுத்திகரிக்கப்படாதபடிக்கு, புடமிடப்படாதபடிக்கு, பரிசுத்தமாக்கப்படாதபடிக்கு, தேவனுடைய பார்வையிலே பலிபீடம் இடிக்கப்பட்டு மனம் திரும்புதல் இல்லாதவர்களாய், தேவனை தேடுகிற இருதயம் இல்லாதவர்களாய், அல்லது தேவனை முழு இருதயத்தோடு தேடாதவர்களாய், இப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுவார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி மத்தேயு 7:23 படி, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை தேவனிடத்தில் நாம் பதிலாய் கேட்க வேண்டியதாக காணப்படுகிறது. ஆகையினாலே அவரால் உருக்கி புடமிடப்பட்டவர்கள் அவரை பார்த்து நீர் என் தேவன் என்று சொல்வதற்கு முன்பதாகவே அவர் அவனை பார்த்து சொல்வார், நீ என் ஜனம் என்று சொல்லி, நீ என்னுடைய ஜனம் என்று அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த புடமிடப்படுகிற அல்லது சுத்திகரிக்கப்படுகிற இந்த அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆகையினாலே தொடர்ந்து நாம் தியானிக்கிறோம். முதலாவது, முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களை தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, மனம் திரும்பி அவர் பக்கமாக திரும்பி அவருடைய பலிபீடத்தை சரி செய்தவர்களை அவர் தேடுகிறார். ஆகையினாலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். மூன்றாவதாக தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார்? அவர் சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். மத்தேயு நிருபம் 14வது அதிகாரம் 22-25 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 14வது அதிகாரம் 22வது வசனம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் நம்முடைய சீஷர்கள் படகிலே ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இந்த வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அன்றைக்கு கடந்து போன இடமெல்லாம் ஜனக்கூட்டங்கள் அவரை பின்தொடர்ந்தது. அவர் போகிற இடமெல்லாம் அவரை பார்க்கும்படி, அவரிடத்திலே அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக் கொள்ளும்படி அல்லது அவரிடத்திலே ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஒரு கூட்ட ஜனம் அவரை பின்தொடர்ந்தது. அந்த கூட்ட ஜனங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அவர்களுடைய எல்லா காரியங்களும் முடிந்து அவர்களை அனுப்பி விடும்படியாய் ஒவ்வொருவரும் இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர் துரிதப்படுத்தினார். பாருங்க, ஜனங்களை அவர் அனுப்பி விட்டுட்டாரு, ஆனா சீஷர்களை பார்த்து சொல்றாரு அக்கறைக்கு போவதற்காக படகுல ஏறுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்களை துரிதப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவங்களை நான் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு பாதையை காண்பிக்கிறார், ஏறுங்க படகுல அக்கறைக்கு நாங்க போவோம்னு சொல்லி காண்பிக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த பாதையில நடந்து போகும்படியாக அவர் காட்டும் பாதையிலே நம்பி நடக்கும் போது அங்கே பார்க்கிறோம் அவர் அவர்களோடு கூட இருப்பார். அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து படகுல ஏறி கடந்து போகிறார்கள். 25வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை, இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலிலே நடந்து அவர்கள் இடத்திலே வந்தார். பாருங்க, எதற்காக வந்தார்னா 30-32 வசனங்கள் சொல்கிறது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அமர்ந்து போகிறதுனால ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். அவர்கள் படகிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. பாருங்க, ஆண்டவர் ஒரு வழியை காண்பிக்கிறார். ஏறுங்க 22வது வசனத்துல அக்கறைக்கு போம் படகுல ஏறுங்க சொல்லி துரிதப்படுத்தினார். அது தேவன் காண்பித்த வழி. சீஷர்கள் அந்த வழியிலே நடந்தார்கள். நடந்து போகிற பொழுது நடு கடலில ஒரு பெரிதான காற்று, ஒரு சூறாவளி காற்று, அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு ஆபத்து நேரிட பொழுது தேவன் காண்பித்த வழியில நடந்து போகிற பொழுது நமக்கு வருகிற எல்லா விதமான ஆபத்திலும் போராட்டத்திலும் தேவன் நம்மோடு கூட
நம்மை நம்மை பாதுகாக்கிறவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது பாருங்க, அவர்கள் அவர்கள் தேவன் காட்டும் பாதையிலே நடக்கும் போது அவர்களுக்கு ஆண்டவர் அந்த சுழல் காற்று சூறாவளி காற்று அடிக்கிற பொழுது அவர்களுக்கு தேவன் அவர் துணையாய் இருந்தார். பாருங்க, நம்பி நாம் அவருடைய பாதையில நடக்கும் பொழுது எத்தனை போராட்டம் வந்தாலும் அவர் வெளிப்படும் பொழுது பாடுகள் மறையும். இவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் சொன்னார், வாங்க அக்கறைக்கு போகணும்னு சொல்லி துரிதப்படுத்துகிறார். துரிதப்படுத்தி அவர்களை வேகமாக ஏறி அக்கறைக்கு போகும்படியாக தேவன் அவர்களை துரிதப்படுத்தி நடத்துகிறார். அவர்களும் கீழ்ப்படிந்து ஆண்டவர் காண்பிக்கிற வழியிலே நடக்கும்படியாய் படகுல ஏறினார்கள். நடுக்கடல்ல ஒரு பெரிதான ஒரு போராட்டம் வந்தது. பாருங்க, தேவன் காண்பித்த வழியிலே அவர் நடக்கிற பொழுது வந்த போராட்டத்தில் தேவனே அவர்களுக்கு வெளிப்பட்டு அவர்கள் நடுவே வந்து இருந்து அவர்கள் அந்த படகுல ஏறினுடனே காற்று அமர்ந்தது என்று நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் காண்பிக்கிற வழியில நாங்கள் நடக்கும் பொழுது நமக்கு போராட்டம் இருக்குமா இல்லையா என்று நான் உங்களை பார்த்து கேட்பேன். ஆனால் போராட்டங்கள் உண்டு. ஆனால் அது தேவ சித்தமா இருக்குமானால், தேவன் காண்பிக்கிற வழியா இருக்குமானால் அதுல தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் தம்மை வெளிப்படுத்தி நமக்கு அவர் ஜெயம் கொடுக்கிறவரை காணப்படுகிறார். பாருங்க, ஆகையினாலே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்கிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி மூன்றாவது தலைப்பிலே நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். தேவன் யாருக்கு சத்தத்தை யாருக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவாரா? முதலாவது அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர். இரண்டாவது மனம் திரும்பி அவர் பக்கமாய் வருகிறவர். மூன்றாவது அவர் சத்தத்தை கேட்கிறவர்கள். பாருங்க, நான் பார்த்தோம், சீசர்கள் சத்தத்தை கேட்டார்கள். கேட்டு கடந்து போற பொழுது அங்கே ஒரு பெரிதான பாடுகள் வந்தது. தேவன் அதிலே அவர்களுக்கு வெளிப்பட்டார், அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தார். ஆபிரகாமை குறித்து பார்க்கிற பொழுது ஆபிரகாமிடம் கர்த்தர் சொன்னார், உன் மகனை எனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். அங்கே சொல்லுகிற பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு ஒரு இடத்தை சொல்றார். மோரியா என்கிற மலையிலே போய் மேக புத்திரனுமாயிருக்கும் மகனை எனக்கு பலி செலுத்த சொல்லுகிற பொழுது ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அதை அப்படியே அவர் செய்ய ஆரம்பித்தார். பாருங்க, 120 வயது 3 நாட்கள் பிரயாணப்பட்டு மோரியா என்கிற மலைக்கு அவன் கடந்து போகிறான். போகிற வழியில பாருங்க, கால்நடையே அவன் கடந்து போகிறான். தூரத்திலே அந்த மலையை நோக்கி பார்க்கிறான். மலை மேலே ஏறுகிறான். அவன் ஒரு நாளும் சொல்லவில்லை, ஐயோ இது அதிகம் தூரமா இருக்கிறது, அதை விட கொஞ்சம் அண்மையில கிட்ட இருக்கிற ஒரு மலையில நான் போய் என் மகன் நமக்கு பலி செலுத்துன்னு சொல்லி சொல்லாதபடிக்கு அவன் தேவ சத்தத்தை கேட்டு அப்படியே அவன் கீழ்ப்படிந்து என்ன செய்கிறான்? பிரயாணப்பட்டு போகிறான். 3 நாள் பிரயாணம் நடைபாதையாக தன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம். பலி செலுத்துவதற்கு தேவையான எல்லா விறகுகளை எடுத்துக்கொண்டு அவன் பிரயாணப்பட்டு போகிறான். மோரியா என்கிற மலை அண்டையிலே கடந்து போகிற பொழுது அவன் 3 நாள் 120 வயதுல பிரயாசத்தோடு கடந்து போகிறான். போகிற வழியில ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். பாருங்க, அவன் அங்கே வேதனையோடு கூட போயிருக்கலாம். ஒருவேளை உள்ளத்துல அவனுக்கு ஒரு பாரம் இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இப்படியாய் தவம் இருந்து பெற்ற இந்த மகனை நான் பலி செலுத்த போகிறேனே, ஆண்டவர் இப்படியாய் சொல்லிவிட்டார் என்று சொல்லி தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து போகிற அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் வழியிலே நடந்தபடினாலே அவனுக்கு நேரிட இருந்த பிரதான அந்த வேதனையில இருந்து தேவன் அவனை என்ன செய்தார்? விடுவித்தார். பாருங்க, அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், அங்கே அவன் ஒருபோதும் அவன் சொல்லவில்லை, ஒரு அருகில் இருக்கிற மலையில போய் நான் பலி செலுத்த சொல்லவில்லை. அங்கே ஒரு அற்புதத்துக்காக தேவன் அவனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அங்கே பார்க்கிறோம், இவன் கேட்கிறான், யாரு? ஈசாக்கு கேட்கிறாரு. 22வது அதிகாரம் ஆதிகாரம் 5வது வசனத்துல அவங்க சொன்ன அறிக்கையை நான் உங்களுக்கு பின்பதாக நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அங்க அந்த வசனத்தை நான் தியானிக்கிற பொழுது ஆபிரகாம் கடந்து போகிறான். அங்கே ஒரு பெரிதான ஒரு நெருக்கம் அவனுக்கு இருந்தது. தன் பிள்ளைய ஒரே மகனை பலி செலுத்த போறான். ஆனா தேவ சத்தத்தை கேட்டான், ஒப்பு கொடுத்தான். தேவன் காண்பித்த வழியில அவன் போகிறான். ஒரு கதையும் பேசல, எதிர்த்து பேசாதவனாய் தேவன் சொன்ன பிரகாரம் செய்யும்படி அவன் கடந்து போகிறான். போகிற வழியில அங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டு கடாவாக, ஒரு ஆட்டு குட்டியாக தேவன் அங்கே வெளிப்பட்டதை நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். அங்கே போய் பலி செலுத்தும்படியாய் அங்கே அவருடைய மகன் கேட்கிறான். ஈசாக்கு எல்லாமே இருக்கிறது, பலி செலுத்துறதுக்கு ஆடு எங்கே கேட்கிற பொழுது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொல்லி அங்கே போய் அவன் தன் மகனை பலி செலுத்தும்படியாய் அவன் தன்னுடைய
பட்டயத்தை ஓங்குகிற பொழுது ஆபிரகாமே என்று சொல்லி கூப்பிட்டு ஆண்டவர் விசுவாசத்தை கண்டேன் என்று சொல்லி அங்கே தேவன் காண்பித்த வழியில தேவ சத்தத்தை கேட்டு நடந்த பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு ஆட்டுக்கடாவை போல அங்கே வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? அங்கே உள்ளே சிக்கியது ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்து அவர்கள் பலி செலுத்தினார்கள். அவர்கள் அங்கே என்ன செய்தார்கள்? தேவனை மகிமைப்படுத்தி பலிபீடத்திலே ஒரு பலியை செலுத்தி திரும்பி வருவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, கர்த்தர் நடத்துகிற பாதையில நடக்கும் போது புயல்கள், பாடுகள், அங்கே நெருக்கங்கள், கடல் கொந்தளிப்புகள், இப்படிப்பட்ட அனைத்து காரியங்களும் வரும். ஆனாலும் தேவன் நடத்துகிற பாதையில நாம் நடப்போமானால் தேவன் நம்மோடு கூட இருந்து அதிலேயே நமக்கு ஜெயம் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனாலே ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தேவன் வெளிப்படும் பொழுது அவனுக்கு இருந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே தேவன் அதை நன்மையாக மாற்றுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அதனாலே இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த வசனத்தை கேட்கிற நானும் நீங்களும் நாங்கள் போகிற பாதை இக்கட்டான பாதைகளாக இருந்தாலும் அது தேவனுடைய சித்தமான வழியா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுவின் புத்தகம் 42:5 வாசிக்கிற பொழுது அவன் சொல்றான், நான் காதினாலே கேட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை கண்டது என்று சொல்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே யோபு 1 தொடக்கம் 42 அதிகாரங்களை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது யோபுவோட வாழ்க்கையில சோதனை, பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், இப்படிப்பட்ட பல போராட்டங்கள் இருந்தது. எல்லாவற்றையிலும் அவன் இழப்பை சந்தித்தவனாய் அவன் அங்கே வேதனையோடு இருக்கிற பொழுது அவன் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான். ஆகையினாலதான் யோபுவோட புத்தகத்தை வாசிக்கிற பொழுது அங்கே எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிற பொழுது தன்னுடைய நண்பர்கள் வருகிறார்கள். நண்பர்கள் கூட பேசுகிற காரியங்கள் அது தேவனுடைய வார்த்தையாக அவனுக்கு வெளிப்பட்டது. அதனாலே கர்த்தருடைய வார்த்தை அவனை தேற்றினது என்று சொல்லி நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம் கடைசி 3 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது கர்த்தரே அவரோடு கூட நேரடியாய் பேசுகிறதையும் இப்படி அவனை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே இந்த கர்த்தருடைய வசனத்தை சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நான் 3ஆவதாக உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 4ஆவதாக யாருக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார்? அங்கே நான் வாசித்து பார்க்க தானியேல் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 1033வது பக்கம் தானியேல் புத்தகம் நாம் திருப்பிக் கொள்வோம். தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்போம். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி, அதில் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் வாசித்து நான் உங்களோடு கூட நான் கடந்து போக விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே 1033வது பக்கம் தானியேல் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிற இந்த வார்த்தைகள் எப்படியாக சொல்கிறது? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாய் உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி தப்புவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதும் இல்லை, நீ வெறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது பணிந்து கொள்வதும் இல்லை. இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தைகளை நான் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த பகுதி சாத்ராக், மேஷாக், ஆபேத், இந்த 3 மனிதர்களும் இவர்கள் அங்கே ராஜாவுடைய கட்டளையை மீறினதினாலே அவர்களை அக்னி சூளைக்குள்ளே போடும்படியாக அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. பாருங்க, அந்த பகுதியிலே வாசிக்கிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறவர்களை அவர் தப்புவிப்பார், அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். பாருங்க, இவர்கள் ஆராய்ந்தபடினாலே இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிதான நெருக்கங்கள் பாருங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலை. பாருங்க, அவர்களுடைய அறிக்கை எப்படியா இருந்தது சொன்னால், அவர் சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கு எங்களை தப்புவிப்பார். பாருங்க, அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது பாருங்க. ராஜா கட்டளை போட்டதுதான், அதை மீறி பேசுவதற்கு ஒருத்தராலும் கூடாது. அங்க பாருங்க, அங்கே அவர்களுக்கு ஆயத்தப்படுத்திருக்க அக்னி சூளை என்னன்னா 7 மடங்கு பழைய சூடு விட 7 மடங்கு சூடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தப்பி போறதுக்கு வழியே இல்லை. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? அறிக்கை பண்றாங்க. எப்படின்னா, நான் ஆராதிக்கிற தேவன் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார் சொல்லி அவங்க நம்பிக்கையோடு கூட அறிக்கை செய்வதை நாம்
நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கிறது, நாம் அறிக்கை பண்ணுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது பாருங்க. அவர் சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார், அவர் தப்புவிப்பார் சொல்றதை நான் பார்க்கிறோம். ஆபிரகாம் அப்படித்தான் சொல்கிறார், நானும் பிள்ளையாண்டாலும் போய் தேவனை ஆராதித்து திரும்பி வருவோம் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆபிரகாம் என்று சொன்னதல்ல, உன் பிள்ளை எனக்கு பலி செலுத்து. ஆனா ஆபிரகாம் சொல்றான், இல்ல நான் போயிட்டு திரும்பி யாரோட வருவேன், பிள்ளையோடு வருவேன் சொல்லி அறிக்கை பண்ணுகிறான். ஆனா அவருடைய அறிக்கை எப்படி இருக்குன்னா, என் தேவன் பிள்ளை எனக்கு திரும்ப தருவார். சாத்ராக் மேஷாக் அங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அக்கினி சூளைகளை தப்புவிப்பார். இந்த அறிக்கையை பாருங்க, எப்படிப்பட்ட தேவன் சொன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு இந்த ஆராதனை என்பது, இன்றைக்கு ஆராதிக்கிற அனுபவம் குறைய குறைய நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை குறைந்து போகும். ஆராதனை ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஆராதனை, குடும்ப ஆராதனை, தனிப்பட்ட ஜெபம், அங்கே சபையில கூடி ஆராதிக்கிற ஆராதனைகள் பாருங்க, இவைகள் மிகவும் முக்கியமானது. இவைகளை நாம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை பெருகும். அல்லது நம்முடைய ஆராதனைக்கு அனுபவம் குறைகிற பொழுது நம்மிடத்தில் அவிசுவாசம் காணப்படும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன செய்வாரா, என்ன செய்வார், ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்றார். அதனாலே இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நானும் நீங்களும் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது, ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், நம்பிக்கை வைத்திருக்கிறோமா நானும் நீங்களும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறதா? ஒருவேளை நானும் நீங்கள் நடக்கிற பாதைகள் மிகவும் ஒரு அக்கினியான சூழ்நிலை காணப்படலாம். பள்ளத்தாக்கின் வழியாக நாம் நடந்து போகலாம். நடக்கிற பாதைகளில் முள்ளும் திரளான தண்ணீருமாய் காணப்படலாம். ஒருவேளை இந்த அக்கினியில நம்ம மறிக்கக்கூடிய நேரிடலாம். ஆனால் இவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், இந்த ஒருவேளை இந்த அக்கினியில நாங்கள் மறிக்க நேரிட்டாலும் நாங்கள் தேவனையே நம்பி இருக்கிறோம், வேறே தேவர்களை நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொல்லி அவங்க அறிக்கை பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையாலே இந்த தேவன் அவர்களுக்கு எங்க வழிபட்டார்னா, எந்த அக்கினியில் அவங்களை தூக்கி போட்டாங்களோ, எந்த அக்கினி ஜுவாலையில இருந்து தேவன் அவங்க தேவன் ஆராதித்தாங்களோ, அதே அக்கினி ஜுவாலையில எந்த தீயை தூக்கி போட்டார்களோ அங்கே தேவன் தன்னை வெளிப்படுத்தினார் சொல்லி வேதம் சொல்கிறது. அதே தானியேல் புத்தகத்துல நாம் வாசிப்போம், 25-26 வாசிப்போம் பாருங்க. அதற்கு அவன் இதோ 4 பேரை விடுதலையாய் அக்கினியிலே நடுவிலே உலாவுகிறதையும் காண்கிறேனே, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையில் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவே இருந்து வெளியே வந்தார்கள். அவன் சொல்றான் என்னன்னா, இன்னொரு ஆளை நான் அதுக்குள்ள பார்க்கிறேன், அவர் தேவ புத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர் அவர் காண்கிறார். பாருங்க, எந்த அக்கினியில அவங்க போய் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டார்களோ, எந்த அக்கினி சூழ்நிலைக்குள்ள இருந்து அவர்கள் தேவனை ஆராதித்தார்களோ, அந்த இக்கட்டான சூழ்நிலையில தேவன் என்ன செய்தார், தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். எங்க தேவனை காண்கிறாங்க அவங்க, அக்கினி சூழ்நிலைக்குள்ள. சொல்றாரு, 4 பேரை போட்ட இன்னொரு ஆள் கூட இருக்காரு. யார் அவர்னா, தேவனுடைய புத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பானவரை இந்த ராஜா பார்க்கிறார். பார்த்தோன்னே எப்படி இது அற்புதம் பார்க்கிற பொழுது, அந்த உபத்திரவமான சூழ்நிலையிலும், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும், நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் அவங்க ஒருவேளை மறிச்சு போனாலும், நாங்க எங்கள் தேவனை தவிர வேற தெய்வம் என்ன செய்ய மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. அந்த வேதனை நிறைந்த சூழ்நிலையிலும், அக்கினி சூழலிலும் அவங்க தேவனை ஆராதிச்சாங்க. தேவனை அவர்கள் ஆராதித்த பொழுது தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அந்த ஆபத்திலிருந்து தேவன் அவர்களை தப்புவித்தார். இன்றைக்கு ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி
நான்காவது தலைப்பாக நம்மளோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆராதனை இல்லையா, தேவனை ஆராதிக்கிற அனுபவம் இல்லையா, தேவனோடு கூட நெருங்கியிருக்க உறவு இல்லையா, நீங்க தேவனை காண முடியாது, தேவனுக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். யாரெல்லாம் தேவனை ஆராதிக்கிறார்களோ வீடுகளில் தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம் அல்லது தேவ சமூகத்தில் வந்திருந்து ஆராதிக்கிற நேரம் செலவழித்து தேவனை தொழுது கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையில தேவன் தன்னை என்ன செய்வாரா, தன்னை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி வேத வார்த்தைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நானும் நீங்களும் தேவனை ஆராதிக்கிற அனுபவம் இல்லாதவர்களாய் இக்கட்டான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற பொழுது ஒரு முறுமுறுக்கிற அனுபவம், தேவனை பார்த்து கேள்வி கேட்கிற அனுபவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்குமானால் நம்மால தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, தரிசிக்க முடியாது. ஆகையினாலே இந்த காலை வேளையில நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த சாத்ராக் மேஷாக்குடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்க. எல்லாமே முடிந்தது. அவங்க பாருங்க 7 மடங்கு அக்கிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, முறுமுறுக்கல, கேள்வி கேட்கல. ஒருவேளை இதுல மறிக்க நேரிட்டாலும் நாங்க அதுக்கு ஆயத்தம், எங்க தேவனைகளை தப்புவிப்பார் என்று அறிக்கை பண்றாங்க. ஒருவேளை தப்புவிக்காம போனாலும் நாங்க நீ காண்பிக்கிற தேவனை, இந்த சிலையை, பொற்சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம்னு சொல்லி அறிக்கை பண்றாங்க. அறிக்கை பண்ணிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கல, அந்த இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலைகளில் தேவனை அவர்கள் ஆராதித்த பொழுது தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களை தூக்கி எடுத்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரே பிரச்சனை, கண்ணீர், வேதனை, பயங்கரமான குறைவு, தேவைகள் அதிகம், இப்படி பல காரியத்தை குறித்து அங்கலாய்த்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உனக்கு வெளிப்பட வேண்டுமானால் அந்த சூழ்நிலையிலும் நீ தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய், ஒரு குடும்பமாய் மாறுகிற பொழுது தேவன் தன்னை உனக்கு வெளிப்படுத்துவார், அவர் உனக்கு ஜெயம் கொடுப்பார் என்று சொல்லி இந்த காலையில் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஐந்தாவதாக தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார்? லூக்கா நிருபம் 8வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டில் லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 40வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடினாலே அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, அவருக்காக காத்திருந்தவர்களுக்கு பாருங்க தேவன் தன்னை வெளிப்படுத்த. இயேசு திரும்பி வந்த போது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடியால், யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்களை பார்க்கும்படி இயேசு திரும்பி வந்தார். இயேசு ஏதோ ஒரு வேலையா, அங்க ஏதோ ஒரு காரியமா போயிருந்தாரு. ஆனா அவருக்கு ஜனங்கள் காத்திருக்கிறார் சொல்லி கேள்விப்பட்டு என்ன செஞ்சாரா, அவர்களிடத்தில் அவர் என்ன செஞ்சாரு, திரும்பி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது காத்திருக்கிறவர்களுக்கு ஐந்தாவது தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். ஆதியாகமம் 18:1 வாசிக்கிற பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து காத்திருந்தான். எதற்காக காத்திருந்தான் என்று சொன்னா, ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். என்ன பண்ணினார் உடன்படிக்கை? உன்னை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், ஜாதியை பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினாரு. கற்பத்துக்கடி ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணினாரு. அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஆபிரகாம் காத்திருந்த பொழுது அந்த வார்த்தைகளை வாசித்து பார்ப்போமானால் அங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தின சம்பவத்தை நாம் அந்த வேத பகுதிகளை வாசித்து பார்க்கிறோம். அதனாலே யாரெல்லாம் தேவனுக்கு காத்திருக்கிறார்களோ, தேவனுடைய நேரத்துக்காக தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து தேவனை ஆராதிக்கும்படி அல்லது தேவனை அனுபவிக்கும்படியாய், ருசிக்கும்படியாய், அவரை முகமுகமாய் காணும்படியாய், அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தைகள் சொல்கிறது, இயேசு திரும்பி வந்த போது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காய் காத்திருந்தபடினாலே, இங்கே யாரெல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்களோ, அவருடைய நேரத்துக்காக,
அவருடைய சித்தத்துக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக, அவருடைய வழிநடத்தலுக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் சொல்லி அந்த வேத வார்த்தைகள் சொல்கிறது. எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார் என்று சில வார்த்தைகள் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும், ஆண்டவருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற நானும் நீங்களும், அவருக்காக நாம் காத்திருக்கிற பொழுது, அவருக்காக சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது தேவன் நம்மை தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி அல்லது தம்முடைய சமூகத்தை அனுப்பி அல்லது தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினாலே நாம் தொடர்ந்து யோபுவின் புத்தகத்திலே நாம் கடந்த வாரத்திலே முதல் பகுதியிலே தியானித்தோம். யோபு அவரை காணல, தேடின, அவர் அங்கே இல்ல, எனக்கு மறைந்திருக்கிறார் என்று சொல்லி யோபு அங்கே தேவனை தேடினார். தேடின பொழுது யோபுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அங்கே பார்க்கிற சூழலையால் அங்கே ஆண்டவரை தேடுகிறார். இருட்டோடு எழுந்து அதிகாலை வரைக்கும் தேடுகிறார். தேடுகிற பொழுது தெருக்களில் எல்லாம் கடந்து போகிறார். கொஞ்சம் தூரம் போகும் பொழுது அவளை கண்டார் என்று நாம் கடந்த வாரத்திலே வாசித்து பார்த்தோம். மகதலேனா மரியாள் தேவனை தேடும்படியாய் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போனாள். அவளோடு கூட மற்ற ஸ்திரீகள் கடந்து போனார்கள். ஆனால் மகதலேனா மரியாளோ அவரை காணும் வரைக்கும் அவரை தேடினார். தேவன் அவருக்கு வெளிப்பட்டார். இப்படியாக ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம், முழு இதயத்தோடு தேடுகிற அனுபவத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக மனம் திரும்புகிற ஒரு அனுபவம். நாம் எங்கே ஒரு பாவத்தில் இருப்போமானால் மனம் திரும்பி தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும். பலிபீடம் புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். அந்த மனம் திரும்புதல் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே அருவருப்புகளை விட்டு நாங்கள் பார்க்கிற பலிபீடங்கள் சரி செய்யப்பட்டு தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும். அங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக, மூன்றாவதாக அவர் சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்ட ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அங்கே பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை போல தன்னை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து நாம் தியானிக்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். யார் தேவனை ஆராதித்தார்கள்? சாத்ராக், மேஷாக் அங்கே அக்கினி ஜுவாலையில் தேவனை ஆராதித்தார்கள். தேவன் அவருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பார்க்கிறோம். ஐந்தாவதாக பார்க்கிறோம், அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி 5 காரியங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே தியானித்த பகுதிகளை தொடர்பாக ஒரு சில காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவரை பார்க்கும்படியாய் அல்லது அவரை காணும்படியாய் காத்திருக்கிற உங்களுக்கு அவர் கொடுக்கிற காரியம் என்ன என்று சொல்லி ஒரே ஒரு வசனங்களை மாத்திரம் வாசித்து தியானித்து போறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13 வசனங்களை வாசித்து கேட்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1. இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிற பொழுது பாருங்க, யோவானை ஆண்டவர் பத்மதீவிலே யோவான் ஆண்டுடைய சத்தத்தை பத்மதீவிலே கேட்டு அவரை பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். தேவன் அவருக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் சில வார்த்தைகள் சொல்கிறது. பாருங்க, அந்த வசனங்களை வாசிப்போம். 10வது அதிகாரம். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போல ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். அது தேவ சத்தம். அங்கே பத்மதீவுல கொண்டு போகும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அவனை ஆவிக்குள்ளாக்கி ஒரு எக்கால சத்தத்தை போல ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிற ஒரு புத்தகத்தை எழுது. ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தையு, பில்தெல்பியா, லாவோக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை
கண்டேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்கிறது. இந்த 10 தொடக்கம் 13 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே யோவான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவன் அங்கே திரும்பின பொழுது அங்கே பார்க்கிறோம், அப்பொழுது அந்த சத்தம் அவனோடு கூட பேசினது அங்கே 12ஆம் வசனத்திலே சொல்கிறது. அப்பொழுது என்னோட பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். 10ஆம் வசனத்துல ஒரு சத்தத்தை கேட்கிறோம். இன்றைக்கு சத்தத்தை கேட்டா அந்த சத்தத்தை என்ன சத்தம், யார் பேசுகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு தேவன் பேசுகிற பொழுதே இன்றைக்கு நாம இது எனக்கு பேசுகிறாரா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய காரியத்தை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு அநேக நேரங்கள் நம்ம உணர்வற்றவர்களா இருக்கிறோம். ஆனா இங்க யோவான் ஆண்டவரோடு கூட ஆண்டவர் பேசுகிற பொழுது அது என்ன சத்தம், யார் அது பேசுகிறது என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்டவன் மாத்திரமல்ல அதை திரும்பி பார்க்கிறவனாய் அவன் முற்படுகிறான். அப்பொழுதுதான் தேவாதி தேவன் அங்கே யோவானுக்கு அந்த இடத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அந்த வெளிப்படுத்தின விதத்தை பார்ப்பீங்களா இருந்தா பாருங்க, 13ஆம் வசனத்தை பார்ப்போமானா, அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று சொல்லி யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நானும் நீங்களும் எப்பயாவது அவரை பார்க்க வேண்டும் என்று நாம் திரும்பி இருக்கிறோமா? தேவன் எவ்வளவோ வசனங்களை நம்மோடு கூட பேசுகிறார், எத்தனையோ வார்த்தைகளை கூட தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆனா நாம் கேட்கிற வார்த்தைகள் அது தேவ சத்தமாய் ஏற்றுக்கொண்டு அல்லது அதை நாம் சரியாக விளங்கிக் கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு நாம ஒப்பு கொடுத்து நாம் ஆடுகிற பொழுது தேவன் நிலையங்கி தரித்தவராய் பொற்கச்சையை அணிந்தவராய் அந்த தேவாதி தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன் தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்தாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது, வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் தேவனுடைய பிரசன்னத்தை, ஏன் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை நாம் இன்றைக்கு அனுபவிக்க முடியாதவர்களை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில தேவனை தேடும்படியாய் முழு இருதயத்தோடு அல்லது தேவனை ஆராதிக்கிற ஒரு உணர்வற்றவர்களாய் தேவனை நம்புகிற ஒரு இருதயமற்றவர்களாய் நாம் நிற்கிறபடினாலே நம்மாலே தேவனை இந்த நாட்களிலே முகமுகமாய் காணவோ தேவன் தம்மை அவருக்கு வெளிப்படுத்தவோ கூடாதபடி காணப்படுகிறது. ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, அவரை காணேன், அவர் இல்லை, அவர் அங்கே எனக்கு தன்னை மறைத்துக் கொண்டார் என்கிற அனுபவத்தோடு இருந்த அந்த யோபுடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்படுத்த போது இடத்தெல்லாம் ரெட்டிப்பாய் தேவன் அவருக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், சாத்ராக் மேஷாக் ஆபேதுக்கு தன்னை வெளிப்படுத்தின ஒவ்வொரு இடத்திலையும் தேவனை அவர்கள் கண்ட இடமெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள், அவர்கள் அதிசயங்களை கண்டார்கள். தேவன் சும்மா ஒரு மனுஷனை போல வெளிப்படுத்தி கடந்து போகவில்லை, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான மாற்றத்தை அங்கு ஏற்படுத்தினார். சீசர்கள் அங்கே தேவனை கண்டார்கள். பத்மதீவிலே சத்தத்தை கேட்டு ஆண்டவரை பார்க்கும்படியாக திரும்பின அந்த யோவானுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனை ருசிக்க அல்லது தேவனை காண தேவ சமூகத்திலே வழிபடத்திலே நாம் நிற்க, துதி பலிகளை தேவனுக்கு செலுத்த, அவருக்கு ஆராதனை செய்ய, அவரை முழு இருதயத்தோடு கூட தேட, ஒருவேளை நானும் நீங்கள் உணர்வு அற்றவர்களாய் அந்த அனுபவம் இல்லாதவர்களாக நிற்போமானால் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற அந்த பிரசன்னத்தை, அந்த சூழ்நிலைகளை நம்மால உணர முடியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, தியானித்த இந்த வேத வார்த்தைகளின்படி கடந்த வாரமும் இந்த வாரமும் தொடர்ச்சியாக 2 பகுதியை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். ஆகையாலே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பாதத்தில் நின்று கொண்டிருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவரை பார்த்து இந்த காலை வேளையில சொல்ல போகிறோம். எப்படி தேவன், யாருக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்கள், மனம் திரும்பி அவர் பக்கமாக திரும்புகிறவர்கள், பாவத்தை விட்டு, வேதனையை விட்டு, கண்ணீரை விட்டு, தேவன் அருவருக்கிற எல்லா விதமான காரியத்தை விட்டு மனம் திரும்பி அவரிடத்திலே வருகிறவர்களுக்கு அவரைத்தான் அவர் என்ன செய்கிறார்னா
புடமிடுகிறார், வெள்ளியை போல புடமிடுகிறார். புடமிட்டு அவர்களை சுத்திகரிக்கிறார். அங்கே பலிபீடம் புடமிடப்பட வேண்டும், பலிபீடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், பலிபீடத்தில் இருக்கிற அருவருப்புகள் அகற்றப்பட வேண்டும். பலிபீடம் பாழாய் கிடக்குமானால் அதில் இருக்கிற ஏறெடுக்கிற பலிகள் துதிகள் விண்ணப்பங்களை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அதனாலே அவருடைய சமூகத்திலே வந்து மனம் திரும்புதலோடு நாம் தேவனை தேட வேண்டும். மூன்றாவது, அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். படகிலே அக்கறைக்கு புறப்பட்டு போபடியாக தேவன் சொன்ன பொழுது சீசர்கள் சத்தத்தை கேட்டு புறப்பட்டு போனார்கள். வழியிலே வந்த நாடுகளிலே தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஆபிரகாம் அவருடைய சத்தத்தை கேட்டு புறப்பட்டு போனார். அவர்கள் இருந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்றினார். அதனாலே இந்த காலை வேளையிலே அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஒரு உணர்வுள்ள மாற வேண்டும். தானியேலுடைய புத்தகத்திலே வாசிக்க கேட்டோம், அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தார்கள். உபத்திரவர்களோடு தேவன் அவருடைய அந்த அக்னி சூழலிலே தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அந்த ஆபத்தில் அவர்கள் தேவன் அவர்களை பாதுகாத்தார். தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் இந்த காரியங்களிலே தேவன் அவர்களோடு கூட இருந்து வெளிப்பட்ட விதங்கள் மிகவும் அற்புதமானதாய் காணப்படுகிறது. ஆகையினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பார்த்து, அவரை நாம் நோக்கி பார்த்து, அவரை தொழுது கொள்கிற பொழுது, அவரை பார்த்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிற பொழுது தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? பேசப்பட்ட 5 காரியங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால், அது காணப்படாவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவரே, அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க சுவாமி. உங்களை ஆராதிக்கிற அனுபவம் ஆண்டவரே, முழு இதயத்தோடு உங்களை தேடுகிற அனுபவம் ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னோடு கூட நீங்க பேசின அந்த வார்த்தைகளை வைத்து உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம், உண்மை ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாருங்க என்று சொல்லி அப்படியே நம்ம கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பார்த்து பேசுகிற காரியம் என்ன? முழு இதயத்தோடு தேடு, மனம் திரும்பு, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவிகொடு. ஆபிரகாமை போல அவரிடத்திலே காத்திரு. அங்கே பார்க்கிறோம், அவரை ஆராதனை செய். அங்கே பார்க்கிறோம், அவருடைய சமூகத்திலே காத்திரு, கர்த்தர் தன்னை உனக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி கேட்கப்பட்ட இந்த வார்த்தைகளின்படி தீர்மானத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களானால் தேவன் இந்த காலைகளில் உங்களோடு இடைப்பட்டு உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த அவர் போதுமானதாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரங்களுக்காக ஸ்தோத்திரம். பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி, ஆறுதல் படுத்துவதற்காக நன்றி, இந்த வசனத்தை அனுப்பி பலப்படுத்துவதற்காக நன்றி. கேட்ட வார்த்தைகளபடி தங்களை தாழ்த்தி ஆண்டவராக உம்மை தேடவும், முழு இருதயத்தோடு தேடவும், ஆண்டவரே மனம் திரும்பவும், சத்தத்தை கேட்கவும், ஆராதனை செய்யவும், உமக்காய் காத்திருக்கவும் ஆண்டவரே பலனையும் கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் உண்டு பண்ணுவீராக. இதோ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வெளிப்படுவீராக. நீர் வெளிப்படுகிற பொழுது எங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகும். ஆண்டவரே, கண்ணீர் துடைக்கப்படும், பாடுகள் நீங்கும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவரே, நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நீர் வெளிப்படுகிற பொழுது எங்கள் பலிபீடத்திலே ஆண்டவரே பலிபீடம் புதுப்பிக்கப்படுகிறது. அதனாலே எல்லாம் சோதித்து பார்த்து நாங்கள் நாடு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய தயவு ஆண்டவர்களுக்கு தரும்படியாகும். உங்க சமூகத்துல எங்களை கரை மட்டும் தாழ்த்தி உங்களை உயர்த்தி உங்களுடைய பாதத்துல எங்கள் ஆவி ஆத்மா சரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. நாங்கள் போடுகிற எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் எங்களுக்கு எழுதுங்க. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் கொடுத்த நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்தி அவருடைய சமூகத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.